வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பு சிறுகதை ஒன்று. மரத்தாலான கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்று இருந்தது. அதில் ஏராளமான மரத்தால் செய்யப்பட்ட அழகான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அந்த கடை ஒரு சுற்றுலா தலத்தில் அமைந்திருந்ததால் தினமும் அதிக அளவில் மக்கள் வந்து பொருட்களை வாங்கிச் செல்வார்கள். எத்தனையோ பொருட்கள் அந்த கடையில் இருந்த போதிலும் அங்கிருந்த சந்தனக்கட்டையால் செய்யப்பட்ட பொருட்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்தது. சந்தனக்கட்டை பொருட்களை 2 விதமாக பிரித்து வைத்திருந்தார்கள். ஒன்று முதல் தரம், இன்னொன்று 2ஆம் தரம். முதல் தரம் என்பது அசல் சந்தனக்கட்டையில் செய்யப்பட்ட பொருட்கள். 2ஆம் தரத்தை சேர்ந்தவை வேறு சாதாரண மரத்தில் செய்யப்பட்டு சந்தன தைலத்தால் வாசனை ஏற்றப்பட்டவை. அவற்றின் விலையும் குறைவுதான். ஆனால் பெரும்பாலும் 2ஆம் தரத்தில் அமைந்த பொருட்கள்தான் அதிக அளவில் விற்பனையாகி கொண்டிருந்தன. அன்று அந்த கடைக்கு முதல் தரத்தில் செய்யப்பட்ட சந்தனக்கட்டை பொருட்கள் சில விற்பனைக்காக புதிதாக எடுத்து வந்து வைக்கப்பட்டன. புதிதாக வந்த பொருட்கள் ஏற்கனவே இருந்த பொருட்களை ஆச்சரியமாக பார்த்தன. திரளாக வந்து கொண்டிருந்த மனிதர்களின் கூட்டமும் அவற்றிற்கு வியப்பினை அளித்தது. சுற்றிலும் பார்த்து விழித்து கொண்டிருந்த அந்த பொருட்களை பார்த்து 2ஆம் தரத்தை சேர்ந்த ஒரு கிண்ணம் சிரித்தது. புதிதாக வந்த அசல் சந்தனக்கட்டை பொருளுக்கு அந்த சிரிப்பின் அர்த்தம் புரியவில்லை. போலி சந்தனக்கட்டையால் ஆன கிண்ணம் சொன்னது, இந்த கடையில் கூடுகிற கூட்டமெல்லாம் எங்களை வாங்குவதற்காக மட்டும்தான். உங்கள் கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொருள் விற்பனையாவதற்குள் எங்களிடமிருந்து 10 பொருட்கள் விற்பனையாகிவிடும். எங்களுக்குத்தான் அதிக மதிப்பு. நீ வேண்டுமென்றால் வேடிக்கை பார்த்து கொண்டிரு. அசல் சந்தனப் பொருளுக்கு வருத்தமாகிவிட்டது. அந்த போலி சந்தன கிண்ணம் சொன்னது போலவே வந்தவர்களில் பலர் போலிகளை மட்டும் அதிகமாக வாங்கி கொண்டு சென்றார்கள். அவமானத்துடன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டது. இதை கவனித்துவிட்ட ஒரு தேக்கு மர நாற்காலி சொன்னது, நண்பா, வருத்தப்படாதே, கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உன்னுடைய மதிப்பு உனக்கு புரிய வரும். நாற்காலி சொன்னது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. பொறுமையுடன் காத்திருக்க ஆரம்பித்தது. 1 மணி நேரத்திற்குள் பலர் போலி சந்தனப் பொருட்களை வாங்கி கொண்டு சென்றனர். ஓரிருவர் மட்டும் அசல் சந்தனப் பொருட்களை வாங்கினர். அப்போது ஒரு இளைஞனும் அவனது தந்தையும் வந்து 2 கடைகளிலும் இருந்த பொருட்களையும் பார்த்தார்கள். மகன் போலி சந்தனப் பொருட்கள் இருந்த இடத்தில் இருந்த அந்த கிண்ணத்தை எடுத்தான். அப்பா, இந்த கிண்ணம் அருமையான வாசனையாய் இருக்குதப்பா, இதை வாங்குவோமா என்றான். அப்பா சொன்னார், அது வேண்டாமப்பா, முதல் தரத்தில் உள்ள பொருட்களை வாங்குவோம். மகன் அசல் சந்தனத்தாலான பொருட்களை எடுத்து முகந்து பார்த்தான். அவன் முகத்தில் அதிருப்தி. என்னப்பா, இதில் வாசனை ரொம்ப குறைவாக இருக்கே, அந்த கிண்ணம் அவ்வளவு வாசம் இல்லையே என்றான். அப்பா உடனே, பைத்தியகாரா, கும்முன்னு அடிக்கிற வாசனையை வச்சு நல்ல சந்தனத்தை முடிவு செய்கிறது? அது சந்தன தைலம் பூசின பொருளடா. கொஞ்ச நாளைக்கு நல்ல மணமாயிருக்கும். நாளாக ஒரு வாசனையும் இல்லாமல் போயிடும். ஆனால் உண்மையான சந்தனம் வாசனை குறைவாய் தெரிஞ்சாலும் கடைசி வரைக்கும் மனம் வீசிக்கொண்டே இருக்கும்.
அசல் சந்தனத்தில் செஞ்ச பொருள் உடைஞ்சு போனாலும் அது சந்தனக்கட்டையாய் மட்டும் பயன்படும். அதோட கடைசி துணிக்கை வரைக்கும் வாசனை கொடுத்து கொண்டுதான் ஓயும் என்றார். இளைஞன் உடனே அசல் பிரிவில் இருந்து நிறைய பொருட்களை எடுத்து கொண்டான். நாற்காலி சொன்னது, பாத்தியா, அவங்களோட பகட்டெல்லாம் விஷயம் புரியாதவர்களிடம்தான் மட்டும்தான். உன்னோட மதிப்பு எப்பவுமே குறையாது என்று கூறிக்கொண்டது கதிரை. இதிலிருந்து நாங்கள் மதிப்பினை அறிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.